உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றது கூட நம்ப மாட்டேன். நீ சொல்றதியா? மாறா, நீ என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருந்தவதான் இந்த வள்ளி. ஆனா அதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடிடா. ஆனா இப்பதான் நீ மொத்தமா மாறிட்டியே. உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம். அவ சொல்றதுதான் வேத வாக்கு. அப்புறம் நான் எப்படி உன்ன நம்புறது? அவளை காப்பாத்துறதுக்கு நீ எந்த எல்லைக்கும் போவ. நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? எதுக்கு ஏதோ பழைய சினிமால வர்ற மாமியார் வில்லி மாதிரி பேசிட்டு இருக்க? நான் சொல்றேன், வீராவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லத்த. கேட்க மாட்டேன்ற நீ. அது எப்படி? அம்மா மாமியார் ஆயிட்டேன், அத்தை வில்லி ஆயிட்டல்ல. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்குது? மாறா, திரும்பவும் சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் முட்டாள் கிடையாதுடா. எனக்கும் நல்லது கிட்டதெல்லாம் தெரியும். இந்த விஷயத்துல உனக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு உன் பொண்டாட்டிக்கும் இருக்கு. தேவையில்லாம அதையும் இதையும் சொல்லி என்ன நம்ப வச்சிட்டு இருக்காத. போடாங்கிறது என்ன ஏதோ புதுசு புதுசா பேசி பழகிட்டு இருக்க நீ. எனக்காக யாரும் யார்கிட்டயும் சிபாரிசு பண்ண வேண்டாம். வள்ளிமா, எப்ப உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பண்ணலன்னு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சோ அப்பவே நீங்க என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலயும் நான் நல்லவ, எனக்கு இது தெரியாது, தெரியாம நடந்துருச்சுன்னு உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லி என்ன நிரூபிக்க விரும்பல. உங்களுக்கு நான் தான் பண்ணிருப்பேன்னு தோணுச்சுன்னா சரி வள்ளிமா, அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா உண்மை ஒரு நாள் தெரியும்ல, அன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அவ எதுவும் பண்ணலன்னு. ஏன் நம்ப மாட்டேன்ற? என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க புதுசா? இங்க பாரு, என்ன 2 பேர் என்னைக்காவது போய் சொல்லிருக்கமா? வீர 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 ஒரு நிமிஷம். அத்தை கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். ஏ, நல்ல வேலை அடிக்காம போயிட்டேன். அத்தை, நீயாவது கோவத்தை விட்டு போய் பேசிறேன். ஆஸ் யூஷுவல் வளர்த்தது நம்ப மாட்டேங்குது, வந்தது நம்ப மாட்டேங்குது. வீரா 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 நில்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள. ஒதுங்கி போறேன்னு தெரியுதுல, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பேசுற? கட்டின பொண்டாட்டி புருஷனை பேசக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒருத்தன் ஃபாலோ வேற பண்ணான்னு வச்சுக்கோவேன். ஊருக்குள்ள எந்த புருஷன் பொண்டாட்டியோட சிரிச்சு பேசி சந்தோஷமா வாழ முடியும்? சரி, முறைக்காத. நான் ஒன்னுங்கிட்ட ஆசையா பேச வரல. வேற என்ன? என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? ஹலோ, இது அபிஷியல் டாக் தான். கடையில சூரத்துல இருந்து 2 லோடு வர வேண்டியிருந்துச்சுல்ல, அது வந்துருச்சா? முதல்ல அதுக்கு பேலன்ஸ் ஷீட் போட்டியா? கடை சம்பந்தமா பேசணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ற? இல்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. நம்பினவங்களோட நம்பிக்கையை ஈஸியா உடைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி உன்னால கேஷுவலா இருக்க முடியுது? நான் தப்பே பண்ணலடி. உனக்கு அது பழக்கமாயிருச்சுலப்பா, அதனால உனக்கு தப்பா தெரியாது. தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியே இல்ல. சரி, இப்ப நீ பேசினதுல நான் ஹர்ட் ஆயிட்டேன், போதுமா? முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. கடை விஷயத்தெல்லாம் கடை ஆளுங்களை கூப்பிட்டு என்கிட்ட பேச சொல்லு, அவங்க கிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன். நீ என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. இரு இரு இரு, கடை ஆளுங்கன்னா நானும் கடையில தானே வேலை செய்யறேன். அப்ப நானும் கடை ஆள் தான். என்கிட்ட பதில் சொல்லு. பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொன்னா ஓகே, ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொன்னா கடை எப்படி ரன் பண்றது? எப்பா சாமி, போதும். உன்கிட்ட நான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணது எல்லாம் எனக்கு போதும். இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, புரியுதா? அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சும்மா சொல்லுவா. என்ன எதுக்கு பின்னாடி வர? கடவுளே, என் வாழ்க்கையில இப்பதான் வீரா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்ற மாதிரி உள்ளுக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கும் எண்டு காடு போட்டியே. பழையபடி முறுக்கிட்டு திரியிறா. இவ எப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி என்கிட்ட பேசி அதுக்கு இன்னும் 100 எபிசோடு ஆகும் போலயே. எல்லாம் அந்த விஜயோட வந்தது போல. வீரா,
நீ மாறன் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியுது வீரா. அவன் எந்த தப்புமே பண்ணல. இது முழுக்க முழுக்க என் முடிவு. மாறன் என் தம்பி, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணா, அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வீரா. நான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவை பிருந்தா ஏத்துக்கிட்டா. நாங்க 2 பேரும் பண்ண தப்புக்காக நீ மாறன் மேல கோவப்படாத வீரா. சத்தியமா உன்னை இதுல இன்வால்வ் பண்ணுன்னு நான் சுத்தமா நினைக்கவே இல்லை. எதிர்பாராம நீ அங்க வர மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியே எல்லாமே நடந்துருச்சு. நான் எடுத்த முடிவுனால நீயும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ற. ஐம் சாரி வீரா. கார்த்தி, ஒரு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல யார் எடுக்கிற முடிவா இருந்தாலும் அது இண்டிவிஜுவலான முடிவு கிடையாது. யார் என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்லதோ இல்ல கெட்டதோ அது அவங்கள சார்ந்த எல்லாரையுமே பாதிக்கும். இப்ப நீங்க எடுத்திருக்க முடிவும் அதே மாதிரிதான். உங்களை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தை, ஏன் அம்மாவன்னு எல்லாரையுமே பாதிச்சிருச்சு. அவசரப்பட்டுட்டீங்க கார்த்தி. இங்க பாரு வீரா, நான் பண்ணது சரின்னு சொல்லல. நான் தேவையில்லாம அவசரப்பட்டிருக்க வேண்டாம் தான். ஆனா அதுக்குள்ள என் பிருந்தாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு, இல்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயம்தான் என்னை இந்த முடிவெடுக்க வச்சுச்சு. இங்க பாரு, என்னாலையும் பிருந்தாவாலையும் ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தரால சத்தியமா வாழவே முடியாது வீரா. என்னோட எல்லா பிரச்சனைக்கும் நீ எனக்காக நின்னு இருக்க. அதே மாதிரி எப்பவும் நீ என் பக்கம் நிக்கணும். கார்த்தி, எப்பவும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பக்கம் நிக்கல. உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதனாலதான் நின்ன. இப்பவும் உங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா உங்க பக்கம் தான் நானும் நிப்பேன். என் பக்கம் நியாயம் இருக்கு வீரா. நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? கார்த்தி, நீங்க தப்பு பண்ணலங்கிறதுக்கு சரியான ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். வீரா, ஒரு நிமிஷம். 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. வீரா ரூமுக்கு போய் மறுபடியும் தேடி பார்க்கலாமா? இல்ல கார்த்தி, நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினது தப்புதான். அது இல்லன்னு நீங்க எந்த ரீசனும் சொல்ல முடியாது. இங்க எங்குமே இல்ல. எங்கதான் வச்சிருப்பா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.